வணக்கம். 2000லேருந்து 2025 வரைக்கும் கடந்த 25 வருஷத்தில் இந்தியாவில் மட்டும் எக்கச்சக்கமான ஏர்லைன்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. அதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர், அப்புறம் ஜெட் ஏர்வேஸு, அப்புறமா இப்போ ரீசெண்டாக கோ ஏர். இது வந்து மேஜர் ஏர்வேஸ். இதை தவிர்த்து சின்ன சின்ன ஏர்லைன்ஸு எக்கச்சக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. லைக் ஏர் டெக்கான், பேராமௌண்ட்டு, டமானியா, அந்த மாதிரி நிறைய ஏர்லைன்ஸு கடந்த 25 வருஷத்தில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஏர்லைன்ஸ்லாம் க்ளோஸ் ஆகும்போது ஒரே ஒரு ஏர்லைன் மட்டும் எப்படி வந்து ஒரு மார்க்கெட் லீடராக மாறி இருக்காங்க. நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? இண்டிகோ பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இண்டிகோவும் இந்த கிங்ஃபிஷரும் ஒரே டைமில் ஆரம்பித்தாங்க. 2005 அந்த டைமில் தான் ரெண்டுமே ஆரம்பித்தாங்க. கிங்ஃபிஷர் 2012 மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கம்பெனி பேங்க்ரப்சி ஆயிடுச்சு. பட் இண்டிகோ வந்து ஒரு மார்க்கெட் லீடராக ஆகிட்டாங்க. எப்படி இது இவங்களால் அச்சீவ் பண்ண முடியுது? என்ன ரீசன், என்ன பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இவங்க ஃபாலோ பண்ணாங்க, அதனால் இவங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த ஒரு வீடியோவோட நோக்கம். இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட் ஷேர் வைஸ் பார்த்தீங்கன்னா இண்டிகோ கிட்ட 60 to 65% மார்க்கெட் ஷேர் இண்டிகோ கிட்ட இருக்குது. ஒரு 20 to 25% மார்க்கெட் ஷேர் வந்து ஏர் இண்டியா கிட்டேயும், மிச்சம் இருக்கிறது ஸ்பைஸ் ஜெட்டு, அப்புறம் மற்ற அதர் ஏர்லைன்ஸ் இவங்க கிட்ட தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் லீடர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மோனோபோலி அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க நம்ம இண்டிகோ. இப்போ நம்ம இண்டிகோ என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணாங்க, எப்படி அவங்க இவ்வளோ ஒரு ப்ராஃபிட்டபிளான கம்பெனியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இண்டிகோவோட ஃபர்ஸ்ட் அப்ரோச் பார்த்தீங்கன்னா அவங்க ஏர்கிராஃப்ட் வாங்குறதே வந்து பல்க் ஆர்டர்ஸை தான் வாங்குறாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டரே வந்து அவங்க ஏர்பஸ் கிட்ட கொடுத்தாங்க. அது வந்து ஒரு 100 ஏர்கிராஃப்ட்டுக்கான ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டரு. இந்த ஆர்டர் இவங்க எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னா சேல் அண்ட் லீஸ் பேக் இந்த மெத்தடில் தான் இவங்க ஆர்டர் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா அந்த டைமில் போயிங்கோட ஏர்கிராஃப்ட் தான் நிறைய இந்தியாவில் போயிட்டு இருந்துச்சு. ஏர்பஸோட ஏர்கிராஃப்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா சில ஆக்சிடென்ட்ஸ்லாம் அதுக்கு முன்னாடி ஆனதுனால ஏர்கிராஃப்ட் இந்தியாவுக்குள்ளே வரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏர்பஸ் இந்தியாவுக்குள்ளே வரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு சரியான ஒரு இது அமையல. இப்போ இண்டிகோ என்ன பண்ணாங்கன்னா நேராக இவங்க கிட்ட போனாங்க, ஏர்பஸ் கிட்ட போயிட்டு எனக்கு 100 ஏர்கிராஃப்ட் வேணும், நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன், பட் வந்து எனக்கு நல்ல ஒரு டீப் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி நியூஸ் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% ஆஃப் த ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்ததா சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஏர்பஸ் கிட்ட இருந்து ஒரு ஃப்ளைட் $100 million வச்சுக்கோங்களேன், ஒரு $50 to $60 million அந்த ரேஞ்சில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க இண்டிகோ. பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா நேராக கொண்டு போய் அந்த ஃப்ளைட்டை இன்னொரு கம்பெனிகிட்ட செல் பண்ணிட்டாங்க. பர்ச்சேஸ் பண்ணதான் இன்னொரு கம்பெனி கிட்ட போய் செல் பண்ணிட்டாங்க. அந்த செல் பண்ணும்போது இவங்க எவ்வளோ ப்ரைஸில் வாங்கினாங்களோ அந்த ப்ரைஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் வச்சு இந்த இன்னொரு கம்பெனிக்கு சேல் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கம்பெனி ஆரம்பிச்சு இன்னும் ஃப்ளைட் கிளம்ப கூட இல்லை, அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அவங்க ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு $5 to $10 million வந்து ஒவ்வொரு ஏர்கிராஃப்ட்லையுமே அவங்களுக்கு ஒரு லாபம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எந்த கம்பெனிக்கு செல் பண்ணாங்களோ அதே கம்பெனிட்டு மறுபடியும் இவங்க லீஸ் பேக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த கம்பெனிக்கு ஒரு பெருசாக ஒரு கடன் கிடையாது, கடன் இல்லை, கையில் ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்குது, கேஷ் இருக்குது, ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக இவங்களுக்கு தேவையான ஏர்கிராஃப்டும் இவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் இவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது வந்து அவங்க ஆர்டர் பண்ண எல்லா ஏர்கிராஃப்ட்டுமே வந்து ஒரே மாடல் A320 அப்படிங்கிற அந்த மாடல், இல்லை அந்த ஃபேமிலியில் இருக்கிற மாடல் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஃப்ளைட் பைலட்டுக்கான ட்ரைனிங்கான காஸ்ட் ரொம்ப ஈஸியாக அவங்களால பண்ண முடியுது. வெவ்வேறு ஏர்கிராஃப்ட் இருந்தால் பைலட்டுக்கான ட்ரைனிங் லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அந்த வேலை உங்களுக்கு கிடையாது, ஒரே ஏர்கிராஃப்ட் தான். ஸோ 2005 கொடுத்த முதல் ஆர்டரு 100. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தோட ஒன்று இருக்குல்ல, 2011 180 ஏர்கிராஃப்ட் அகெயின்ஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டாங்க. 2015 250 ஆர்டரு, 2019 300 ஏர்கிராஃப்ட், 2023 இதுவரையும் ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரியிலே ஹையஸ்ட் ஆர்டர் 500 ஏர்கிராஃப்ட்டுக்கான ஆர்டர் ஒரே டைமில் இவங்க கொடுக்குறாங்க. இவங்களோட செகண்ட் மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களோட டேர்ன் அரவுண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ஃப்ளைட் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகுதுன்னா அது வந்து மறுபடியும் கிளம்புறதுக்கு மேக்ஸிமம் 20 to 25 மினிட்ஸில் இவங்க ஃப்ளைட்டை கிளம்புறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ஃப்ளைட் கிரவுண்டில் இருக்க டைம் ரொம்ப கம்மி, ஸ்கையில் இருக்க டைம் தான் ரொம்ப அதிகம். எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளைட் ஸ்கையில் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பணம். இது ஒரு அப்ரோச். தேர்டு வந்து இந்த கிங்ஃபிஷர் மாதிரியான ஏர்லைன்ஸ் எல்லாம் வந்து ஒரு லக்ஸூரியஸ் ஃபீல், லக்ஸுரி அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இண்டிகோ வெரி கிளியராக இருந்தாங்க. அவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ் காஸ்ட் ஃப்ரூகலாக இருக்கணும், காஸ்ட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மியாக இருக்கணும், பட் இந்த பெஸ்ட் சர்வீஸ், பேசிக் சர்வீஸ் என்ன வேணுமோ அது மட்டும் கொடுக்கணும். கிட்டத்தட்ட வானத்தில் ஒரு டவுன் பஸ் அந்த ரேஞ்சில் தான் இவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. தூதுவளையே அரைச்சி அந்த ஒரு பாட்டு கேட்டுருக்காங்க, அந்த பாட்டு மட்டும் தான் போடல, மற்றபடி வந்து இது ஒரு டவுன் பஸ் தான். இதில் ஃப்ளைட்டில் சாப்பாடு கிடையாது, லவுஞ்ச், ஃபேன்சி லவுஞ்சு அதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் சில டைமில் சீட் செலெக்ஷன் கூட வந்து நீங்கள் பே பண்ணி தான் சீட்டு செலக்ட் பண்ணோம். இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு 1 year முன்னாடி துபாய் போயிருக்கும்போது இண்டிகோவில்
இது கூட கிடையாதுங்க. அங்க சரி இன்டர்நேஷனல் ஃபிளைட்ல இது இருக்கும்னு நினைச்சேன், ஃபுட் இருக்கும், இல்லை இன்ஹவுஸ் என்டர்டைன்மெண்ட் இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா அந்த இன்டர்நேஷனல் ஃபிளைட்லயுமே அது கிடையாது. டொமஸ்டிக்ல தான் இல்லைன்னு நினைச்சேன், பட் இன்டர்நேஷனல் ஃபிளைட்லயுமே அது கிடையாது. ஸோ எவ்வளோ கழுவ முடியுமோ இவங்க காஸ்ட் கட்டிங்கும் பண்றாங்க. ஸோ ஃபுட்டு இவங்க கொண்டு போகாதனால இவங்களுக்கான ஃப்ளைட்டோட வெயிட்டுமே கம்மியாகுது. சாப்பாடு ஃபுட்டு உள்ள இல்லை இல்லையா? ஸோ அதனால இன்னும் இவங்களுக்கு ஃபியூலும் கம்மியாகுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிகோ கிட்ட எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்கும். அவங்களுக்கு எப்போ வேணும்னாலும் அவங்க கிட்ட கேஷ் இருக்கும். ஏன்னா இவங்க ஸ்டார்டிங்ல ஏர்கிராஃப்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சேல் பேக் பண்ணதுலேயே, லீஸ் பேக் பண்ணதுலேயே இவங்களுக்கு எக்கச்சக்க ப்ராஃபிட் வந்துருச்சு கையில். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் கேஷ் இவங்க கிட்ட நிறையா இருக்குது. ஃப்ரூகல் காஸ்ட் கட்டிங் மெஷர்ஸ், பேசிக் நீடு மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ளைட்டில் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட எக்கச்சக்கமான ஏர்கிராஃப்ட் இருக்கிறதுனால இவங்களால அடிச்சு எந்த ஒரு டைம் ஸ்லாட் வேணுமோ அது இவங்களால ஈஸியாக வாங்கிட முடியுது. எல்லா ஸ்லாட்லையும் இவங்களால ஈஸியாக இது கிடைக்குது, இவங்களுக்கு ஸ்லாட் கிடைக்குது ஏர்போர்ட்டில். இப்போ வந்து நீங்கள் இது எடுத்துக்கோங்களேன், ஒரு ஆகாசா ஏர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளைட் ஒரு 9 மணிக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே சென்னையிலேருந்து டெல்லி வரையும் 9 மணிக்கு போகுதுன்னா இண்டிகோ என்ன பண்ணுவாங்கன்னா 8:45க்கு ஒரு ஃப்ளைட் இருக்கும், அதுக்கப்புறம் 9:15க்கு ஒரு ஃப்ளைட் இருக்கும். இந்த 2 ஃப்ளைட்டுமே கண்டிப்பாக ஆகாசா என்ன ப்ரைஸ் இருக்கும் அதை விட கண்டிப்பாக ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் வரையும் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ என்ன ஆகும்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆகாசா விட்டுட்டு இந்த இண்டிகோ பக்கம் வர ஆரம்பிச்சிடுவாங்க. இது இன்னொரு காரணம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் இந்த நிறைய ஏர்லைன்ஸ் வந்து க்ளோஸ் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த கிங்ஃபிஷரு, கோ ஏரு, அப்புறம் ஜெட் ஏர்வேஸ். ஸோ இந்த கஸ்டமர்லாம் எங்கே போவாங்க? அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இண்டிகோ கிட்ட தான் வராங்க. சரி, இவ்வளோ சொல்கிறோமே, அப்போ இண்டிகோவில் எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகோ ஆரம்பிச்சது 2005லேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 or 3 years கம்பெனி வந்து ஒரு லாஸில் தான் இருந்துச்சு. 2008க்கு மேலே தான் இவங்க ப்ராஃபிட்டுக்கு மூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 2008லேருந்து கண்டினியூஸாக ப்ராஃபிட் தான். அதுக்கப்புறமா அவங்களோட லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைம், அதுதான் இவங்களோட அடுத்த மேஜர் டைம் உங்களுக்கு பெரிய லாஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலேயே வந்து ஃப்ளைட்ஸ் எல்லாம் கிரவுண்டடாக தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போதுமே இவங்களால சர்வே பண்ண முடிஞ்சதுக்கான ஒரே ரீசன் இவங்க கிட்ட இருக்கிற ஸ்ட்ராங் கேஷ் பொசிஷன் ப்ளஸ் கம்பெனி கிட்ட கடன் கிடையாது. இதுதான் இவங்களோட மேஜர் ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக December 25ல நிறைய பிரச்சனையாச்சு. இண்டிகோ ஏர்லைன்ஸு இந்த பைலட் பிரச்சனை, அதனால நிறைய ஃப்ளைட்டோட ஷெட்யூல் இம்பாக்ட் ஆச்சு. ஸோ அந்த டைம்லையுமே இண்டிகோ சர்வே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ். இப்போயுமே என்ன நடக்குது, எல்லா ஏர் ஸ்பேஸும் எல்லா கண்ட்ரியோட மிடில் ஈஸ்டில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸோட ஏர் ஸ்பேஸ் க்ளோஸ்டாக இருக்குது. பட் ஸ்டில் அவங்களால சர்வை பண்ண முடியுது. ஸோ இந்த ஒரு அப்ரோச் இவ்வளோ நாளாக இவங்களுக்கு கை கொடுத்துருக்கு. இவங்க கோயிங் ஃபார்வர்டுமே இவங்க போகிற வேகத்தை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃப்ளைட்டுக்கும் 1000 ஏர்கிராஃப்ட்டுக்கும் மேலே இவங்க கிட்ட இருக்கிறோம். இவங்களோட ஃப்ளீட்டில் வரப்போகுது இந்த ஃபியூச்சர். ஸோ இந்த கம்பெனி இந்த இவ்வளோ நாளாக உங்களுக்கு கை கொடுத்த இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபியூச்சர்லேயும் கண்டினியூ பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இப்போ தான் ரீசெண்டாக ஏர் இந்தியா வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து டாடா கிட்ட வந்திருக்கு. ஸோ டாட்டாவோட அப்ரோச் எப்படி இருக்குது, அவங்க எப்படி உங்களுக்கு ஒரு டஃப் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.